ஆண் பெண் வேறுபாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆம்பளை பிள்ளை பிறந்த வீடு ஆனந்தமான வீடு, பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு சோகமான வீடு. அதான் அவங்க சொன்னாங்க 9 கொலவை 3 கொலவை நாங்கள்ல. நான் என்ன சொல்கிறேன், ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை அப்படின்னா அதே தத்துவத்தை ஏன் பெண்ணுக்கு சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்கிறான், ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகுறேங்கிறான். அப்போ அழுறதுக்கு பிறந்தவ பொம்பளை பிள்ளை, சிரிக்கிறதுக்கு பிறந்தவன் ஆம்பளை பிள்ளை. இந்த வேறுபாடெல்லாம் இருக்குதுங்க. ஒரு காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருந்த ஆண் பெண் வேறுபாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சமமாக சம்பாதிக்கிறாங்க. அந்த வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிராமங்களில் இன்னும் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த தலைப்பை விடுறேன். பெண் விடுதலை என்கிற பேச்சுங்க வந்தது. பெண் விடுதலை என்ன சரிநிகர் சமானம் அப்படின்னு பாரதியார் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? படிப்புல சமம், பதவியில சமம், சம்பளத்துல சமம், பாதுகாப்புல சமம், அந்தஸ்துல சமம். அப்படி கேட்கணும், அப்படி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பெண்கள். ஆனா இன்னைக்கு பெண் விடுதலைங்கிற பேர்ல ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதை இந்த மன்றத்தில் சொல்லி ஆகணும். என்ன தெரியுமா? பசங்க குடிக்கிற மாதிரி நாங்களும் குடிப்போம், டிஸ்கோத்தை நாங்களும் ஆடுவோம், நாங்களும் அறகுறையா ட்ரெஸ் பண்ணுவோம். இது பெண்ணியம், இது பெண் விடுதலை. ஆண் தன்னுடைய உணர்வுகளை, காம உணர்வுகளை ஆபாசமா ஒரு கவிதையில எழுதுனா அதே மாதிரி பெண் தன் உணர்வுகளை ஆபாசமா ஏன் எழுதக்கூடாது? இது சமத்துவம் அப்படின்னு பேச தொடங்கி இருக்காங்க. நான் சொல்லுகிறேன் பெரியோர்களே, ஆண் செய்கிற தப்பையே பெண்ணும் செய்வது என்பது பெண் விடுதலை ஆகாது. ஆண் தப்பு செய்கிறான், ஆண் ஆபாசமா எழுதுறது தப்புன்னு கண்டிக்க வேண்டிய பெண்கள், ஆண் மட்டும் தன் உணர்வை ஆபாசமாக எழுதலாம், நான் ஏன் எழுதக்கூடாது என்று பெண்ணும் எழுத தொடங்கினால் இது குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழியில் விழுந்தற்றே என்கிற நிலைமை வந்துவிடும். அதெல்லாம் ஆண் பெண் வேறுபாடு இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இருக்கிற அளவில் அது களையப்பட வேண்டும். வச்சுங்க. ஆசிரியர் மாணவர் மாறுபாடு அப்படிங்கிறது, ஆசிரியர் தெய்வமாக தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், மாணவன் பக்தனாக தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு உந்து சக்தியாக இருந்த ஆசிரியர்கள் உபத்திரவமாக மாறிவிட்டார்கள். ஒரு காலத்தில் உற்சாகமாக இருந்த மாணவர்கள் இன்றைக்கு உபத்திரவமாக மாறிவிட்டார்கள். ரொம்ப இவங்க பேசின பேச்சின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர் தண்டிப்பதற்கு உரிமை உள்ளவர். அந்த தண்டிக்கிற உரிமையை அரசாங்கம் ஏன் தட்டி பறித்தது? கண்ணு மண்ணு தெரியாம தண்டிக்கிறார்கள். இன்னும் சில ஆசிரியர்கள் மாணவர்களை பழி வாங்குவதற்காக தண்டிக்கிறார். மாணவர்கள் ஆசிரியர்களை தெய்வமா மதிக்கணும்னா ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பதில் கண்ணியம் காக்க வேணும். மாணவர்கள், இவர் என்னுடைய ஆசிரியர், இவர் என்னை தண்டிப்பதற்கு உரிமை உள்ளவர், இவர் என்னை ஏன் தண்டிக்கிறார்? நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, என்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தண்டிக்கிறார் என்று பணிவின் உச்சத்திலே போய் மாணவன் நிற்க வேணும். ஒரு குறிப்பு சொல்லி அந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். ஆசிரியர்கள் இன்றைக்கு சம்பளம் வாங்குவதற்காக மட்டுமே கல்விக்கூடங்களுக்கு போகிறார்கள். வேறு எந்த சமூக பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மாணவர்கள் ஞானத்தை தேடி கல்விக்கூடங்களுக்கு போகவில்லை, சந்தோஷத்தை தேடி மட்டுமே அவர்கள் கல்விக்கூடங்களுக்கு போகிறார்கள். ஆக ஆசிரியரின் நோக்கம் சம்பளம், மாணவர்களின் நோக்கம் சந்தோஷம். 2 பேரின் ஒட்டுமொத்த நோக்கமும் ஞானம் இல்லை, கல்வி இல்லை என்றால் இந்த சமுதாயம் எங்கே போய் நிற்கும்? ஆகவே ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலே மாறுபாடு இருக்கிறது. அது களையப்பட வேண்டும். முதலாளி தொழிலாளி பாகுபாடு நிறைய இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. முதலாளின்னு தூக்கி பிடித்து பாராட்டுகிறவர்கள் தொழிலாளி என்று தொழிலாளியை என்றைக்கு தூக்கி பிடித்து பாராட்டுகிறார்களோ அன்றைக்கு தான் இந்தியாவுக்கு விடிவு காலம் வரும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள் இருந்தால் உங்களிடத்தில் கேட்கிறேன். 10 தொழிற்சாலைக்கு முதலாளியாக இருக்கலாம். உங்கள் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு எந்திரம் பழுதாகி போய்விட்டது என்றால் உங்கள் முதல்ல பூரா கொண்டு போய் கொட்டுங்க, அந்த எந்திரம் சரியாயிடுமா? சரியாகாது. ஆனால் 4000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு ஸ்பேனரை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு நட்டை டைட் பண்ணா அந்த எந்திரம் மறுபடியும் இயங்க தொடங்கிவிடும். அதான உண்மை. அப்போ முதல் சாதிக்காததை தொழில் நுணுக்கம் சாதிக்கும் என்றால் உயர்ந்தவன் யார்? ஒரு தொழிலாளி முதலாளியை பார்த்து ஐயா வணக்கம்னு சொல்ற மாதிரி ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை பார்த்து ஏன் சொல்லக்கூடாது என்பது என்னோட கேள்வி. ஒரு தொழிலாளியை பார்த்து முதலாளி முதல்ல வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடாதா? கேட்கலாம், கேட்கணும். கேட்டால் அந்த பாகுபாடு மறையும். தொழிலாளிகளுக்கும் சொல்லுகிறேன், தொழிற்சங்கங்கள் தேவை உரிமைகளை கேட்பதற்கு. ஆனால் தொழிற்சங்கங்கள் என்கிற பேரில் எதுக்கெடுத்தாலும் காரண காரியம் இல்லாமல் விதண்டாவாதமாக போராட்டங்களை நடத்தக்கூடாது. சில இடங்களில் அப்படி நடக்கிறது. தவறு செய்த தொழிலாளியை காப்பதற்காக தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்துகிறது. ஆக முதலாளி மட்டுமே தவறிழைக்கிறார் என்றில்லை,
தொழிலாளிகளும் சில போர்வைகளில் மறைந்து கொண்டு தவறுகளை செய்கிறார்கள். ஆக முதலாளி தொழிலாளி இடையிலே இருக்கக்கூடிய ஒற்றுமை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும்.